தொடங்கி தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமா குழந்தைகளுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. திணை அமெரிக்கா அமைப்பு மற்றும் லாலிபாப் மற்றும் கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களோட இணைந்து பல நிகழ்வுகள் செய்திருந்தாலும் இந்த நிகழ்வு மிகவும் மனதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வு. என்னன்னா குழந்தைகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வுல நான் வர மாதிரியே இல்லை. கடைசி நிமிடத்துல எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இது என்னன்னா ரொம்ப ரெண்டு மனதுக்கு நெருக்கமான ஒரு ஒரு விடயம் என்னன்னா, ஒண்ணு புரட்சி கவிஞர் பாவேந்தர் அவர்களின் பிறந்த நாள் விழா. இன்னொன்று அதை குழந்தைகள் வாயிலாக அவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவது மிக சிறப்பு. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய லாலிபாப் சிறுவர் உலகம் நூலேணி பதிப்பகம் நடத்தி வரும் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும் கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் நன்றி. இப்போது நாங்கள் பொதுவாக பல நிகழ்வுகள் நடத்தியிருந்தாலும் ஒரு குழந்தைகள் நிகழ்ச்சி என்று 2021 நினைக்கிறேன் திணை அமெரிக்கா அமைப்பின் இரண்டாவது நிகழ்வு அல்லது மூன்றாவது நிகழ்வு குழந்தைகள் நிகழ்ச்சி என்று கவிஞர் அன்புடன் ஆனந்தி மற்றும் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுடன் இணைந்து அதை நடத்தினோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இது எங்கள் நான்காவது ஆண்டாக இந்த அமைப்பின் நிகழ்வுகள் தொடர்வது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் பொதுவாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பாடலை தொடங்கிதான் தொடங்குவேன். இன்றைக்கு அவரின் புகழ் பாடவே ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சி. அந்த பாடல் பொதுவாக நான் ஆரம்பிக்கக்கூடிய பாடல் என்பது தமிழுக்கும் அமுது என்ற பெயர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். இதை விட ஒரு தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் இருக்குமா என்று தெரியவில்லை. அது தொடர்ச்சியாக நான் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறேன். இளமாறம் 3 நிமிடம் தான் சொன்னார். இருந்தாலும் நான் ஒரு சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். குழந்தைகள் பேச வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும். இருந்தாலும் இந்த புரட்சி கவிஞரின் பாடல்களை நாம் சொல்ல வேண்டிய என்றைக்கும் அதை பல தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதை கொண்டு போக வேண்டிய கட்டாயம் நமக்கெல்லாம் இருக்கிறது. அதில் இன்னொரு பாடல், தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குறு பகைவரை இவனின்று நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். இதை போன்ற ஒரு பாடல்களை நாம் அவர் அதாவது எனக்கு பாடல்களில் ஆர்வம் இருந்தாலும் அந்த இசை எனக்கு தெரியாது. ஆனால் நான் அறிந்த வரையில் அவர் அனைத்து அந்த மெட்டுக்கள் என்று சொல்வார்கள் என்று நினைக்கிறேன். அந்த அனைத்து இதுலையும் அவர் இந்த படிக்கும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி வருகிறது. குழந்தைகளுக்காகவும் அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதாத படைப்புகளே கிடையாது. குழந்தைகள் இலக்கியம், தமிழ் அனைவருக்கும் ஏற்றாற் போல பல பாடல்களை புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்காக நான் தேடிய போது எனக்கு கிடைத்த ஒரு பாடல், இன்று குழந்தைகள் நீங்கள், எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர். நன்றாய் படியுங்கள் நாட்டின் குழந்தைகள், ஒன்றாயிருங்கள் உயர்வினை எண்ணுங்கள். குன்றினை போல் உடல் வன்மை வேண்டும், கொடுமை தீர்க்க போராடுதல் வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இல்லாமல் அன்றன்று வாழ்வின் புதுமை காண வேண்டும். பல்கலை ஆய்ந்து தொழில் பல கற்றும், பாட்டின் சுவை காணும் திறமையும் முற்றும், அல்லும் பகலும் இந்நாட்டுக்கு உழைப்பீர்கள், அறிவுடன் ஆண்மையை குவி அழைப்பீர்கள், சிறுவர்கள் சிறுமியர் என்று இருப்பால் இன்று குழந்தைகள் நீங்கள், எனினும் இனி இந்த நாட்டினை ஆள பிறந்தீர். எத்துணை அழகான ஒரு பாடல். இந்த பாடல்களை அவர் குழந்தைகளோடு ஒரு குழந்தையாக இருந்தால் மட்டுமே இது போன்ற ஒரு பாடல்களை அவரால் எழுத முடியும். இப்பொழுது நாம் இந்த நிகழ்வை நடத்த போகும் இருவருக்கு வருவோம். ஒருவர் நெல்லை கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள். அவரை பற்றிய பல குறிப்புகள் இருந்தாலும் அவர் இன்றைக்கு அமெரிக்காவில் இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை. நான் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் உலக அளவில் ஒரு இலக்கிய உலகில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக அவர் விளங்குகிறார். இன்றைக்கு அவர் எழுதிய கவிதை நூல்கள் சிறார் இலக்கியம் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது. அதற்கெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு ஒரு பக்கத்தை எழுதுவதற்கே அவ்வளவு சிரமமாக இருக்கும்போது அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கவிதை நூல்கள், 4 சிறார் இலக்கியங்கள், ஒரு கட்டுரை, தொகுத்த நூல்கள் ஒரு 5-6, பங்கேற்று உதவிய நூல்கள் ஒரு 10 போன்ற ஒரு பெரிய ஒரு படைப்புகளே இருப்பது மிகப்பெரிய சாதனை. அவருக்கு நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டே ஆக வேண்டும்.
மேலும் அவர் வாங்கிய விருதுகள் இது அவருடைய சுய பாராட்டு என்று இல்லாமல் நாம் அங்கீகரிக்க வேண்டிய அவருடைய அங்கீகாரங்களை சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் டாக்டர் மூவா திருக்குறள் மன்றம் வழங்கிய சமுதாய சிற்பி விருது, தமிழால் இணையும் உலகத்தமிழ் பேரியக்கம் வழங்கிய தங்கமங்கை சாதனை பெண்கள் விருது, தமிழ் தொண்டர் சிங்கப்பெண் ஊவேசா விருது என்று அவருடைய விருதுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. அவர் வாழ்வில் மேன்மேலும் பல விருதுகளை பெற்று மேன்மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய நண்பர் கன்னிக்கோயில் ராஜா அவர்கள், இப்போது கூட அவருடைய 2 வாரங்களுக்கு முன்பு கூட அவரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். சிகாகோவில் நடந்த உலக திருக்குறள் தமிழ் மாநாட்டிற்காக அவர் எழுதிய அவர் உருவாக்கிய சிறுவர் இலக்கிய புத்தகங்களும் அதில் கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்கள் எழுதிய புத்தகங்களும் இருந்தது. அதை நான் வாங்கி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நானும் அங்கே சிகாகோ தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த விஜய் சாந்தலிங்கம் அவர்களும் முடிவெடுத்த போது சிறுவர்களுக்கு நாம் புத்தகங்களை வழங்க வேண்டும் என்று முதலில் நினைவுக்கு வந்தது கன்னிக்கோயில் ராஜா அவர்கள். அவர்களிடம் உடனடியாக பேசி அவர் கிட்டத்தட்ட 77 புத்தகங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கு பல பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர் பல தளங்களில் புத்தகங்களை பதிப்பிக்கிறார்கள். ஆனால் வெறும் குழந்தைகள் உலகில் மட்டும் 77 புத்தகங்களை அவர் பதிப்பித்திருப்பது மிகப்பெரிய சாதனை. நான் அவரிடம் அன்றே சொன்னேன், இது ஒரு பெரிய சாதனை. ஏனென்றால் குழந்தைகள் உலகில் இருந்தால் மட்டுமே அந்த புத்தகங்களை நீங்கள் பதிப்பிக்க முடியும். அவர்கள் மொழியில் அதை சொல்ல வேண்டும். நாங்கள் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தில் வந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்தோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால், இந்த புத்தகத்தை அவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும், அல்லது அவர்களுடைய தாயோ தந்தையோ அதை அவர்களுக்கு படித்து காட்ட வேண்டும். இதுதான் ஒரே நிபந்தனை. அந்த 77 புத்தகங்களையும் குழந்தைகளுக்கு கொடுத்தோம். மீதம் இருக்கக்கூடிய புத்தகங்களை தமிழ் பள்ளிகளுக்கு கொடுப்பதாக இருக்கிறோம். மிச்சிகன் சிகாகோ சார்ந்து இருக்கக்கூடிய தமிழ் பள்ளிகளுக்கு கொடுத்ததாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்கே எனக்கே அந்த என்னுடைய குழந்தை ஒரு கதை சொல்லும் போது எனக்கே அந்த சிரமம் இருக்கிறது. ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு ஒரு சிரமம் இருக்கிறது. நமக்கே அந்த பிரச்சனை இருக்கும்போது அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் அந்த குழந்தைகளுக்கான கதை இலக்கியம் எவ்வளவு முக்கியம் என்பது. அதை அவர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் அவருக்கும் நாங்கள் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கும் குழந்தைகளுக்கு மிக முக்கியமாக மிக நன்றி. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், உங்களைப் போலவே நானும் என்னுடைய பள்ளி வயதில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களை பற்றி பாடியிருக்கிறேன், பரிசுகளை பெற்றிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் இணைய வழியில் உலகெங்கும் உங்களை கண்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் மிக முக்கியமாக நன்றி சொல்கிறோம். திணை அமெரிக்கா அமைப்பின் சார்பாக குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி. இங்கே சில ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களின் பெயர்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்முடைய பெரியார் பன்னாட்டு அமைப்பை சேர்ந்த மருத்துவர் சோமேலங்கோன் ஐயா இணைந்திருக்கிறார். அவர் குழந்தைகளாக மாறி உங்களைப் போலவே மிமிக்ரி செய்து பேசக்கூடியவர். நாம் அதை கண்டிப்பாக ஆனந்தியிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்பது அவருக்கு ஒரு குழந்தையாக பேச சொல்லுங்கள். மற்றும் இளமாறன், அவருடைய உழைப்பு என்பது இந்த நிகழ்வு உருவாக காரணமாக இருந்தவர் இளமாறன் அவர்கள். அவருக்கும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மன்றத்தை சேர்ந்த துரைக்கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. முக்கியமாக துரைக்கண்ணன் அண்ணனை பற்றி சொல்ல வேண்டும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் மன்றம் என்று உருவாக்கி 2018 நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த வருடம் நாங்கள் இதை இங்கிருக்கக்கூடிய நகரத்தில் குழந்தைகளை நேரில் வரவழைத்து அந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் நிகழ்வை நடத்தினோம். இன்றைக்கு இணையவழியில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் இதை நடத்துவது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வை இந்த நிகழ்வுகள் மேன்மேலும் நடக்க வேண்டும் என்று கூறி கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன். நன்றி ஆனந்தி. நன்றிங்க பாலா. மிகச் சிறப்பான ஒரு வரவேற்புரை. உங்களுக்கு என்னுடைய பணிவான அன்பும் வணக்கமும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. இப்ப முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி அவருக்கு பிடிச்ச பாட்டு அவர் சொல்லிட்டாரு, நாங்க எங்களுக்கு பிடிச்ச பாட்டை நாங்களும் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல பாவேந்தர் நான் இதை அடிக்கடி சொல்வது உண்டு. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பாவேந்தர் அவர்களின் வரிகளை முன்வைத்து திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தக்கூடிய இந்த புரட்சி கவிஞரின் பிறந்த நாள் கொண்டாட்டம். ஏன்னா எப்போதாவது பாடுவது வேறு, இன்னைக்கு முழுக்க முழுக்க அவரை பத்தி தான் நாங்க பேச போறோம் அப்படிங்கிறது சிறப்பு இல்லையா? அதைத்தான் நம்ம பாலா அவர்கள் எடுத்து சொன்னாங்க.
தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல் ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும்? கல்வி வேளைதோறும் கற்று வருவதால் படியும். மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வின்னு நம்ம பாவேந்தர் அவர்கள் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை ஒரு தந்தை இடத்துல இருந்து எவ்வளவு அழகாக இந்த வார்த்தைகளை வடிச்சிருக்கிறாருன்னு எனக்கு பார்த்து நான் வியந்திருக்கிறேன். இந்த பாடலை எப்பொழுதுமே நான் பிள்ளைகளுக்கு நிகழ்ச்சிகள்ல சொல்வது உண்டு. ஒரு பெண்ணுக்கு முக்கிய ஆதாரம் கல்வி. அத மறந்துறாதீங்க என்னைக்குமே. கையில அதுதான் நம்ம ஆயுதமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, தலைநிமிர்ந்து இந்த உலகத்தில் நம்ம வாழணும்னா கல்வி மிக முக்கியம்னு அடிக்கடி சொல்றது உண்டு. இப்போ இந்த பாவேந்தர் நிகழ்வை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திணை அமெரிக்கா, முக்கியமாக நண்பர் இளமாறன் அவர்களுக்கும், பாலா அவர்களுக்கும், பிரபு அவர்கள் மற்றும் நம்ம ரவி அவர்கள் இணைப்புல அந்த திணை அமைப்புல பின்புலமாக இருந்து இயங்கக்கூடிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அடுத்ததாக லாலிபாப் சிறுவர் உலகம். எங்களை வழிநடத்தக்கூடிய நம் லாலிபாப் சிறுவர் உலகத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்களுக்கு என் இனிய வணக்கமும் நன்றியும். ஏன்னா அவரோட கிட்டத்தட்ட இப்ப 5 வருஷமா நம்ம பயணிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப குழந்தைகளுக்காகவே வாழ்க்கைய குடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு செயல்பாட்டாளர், தன்னலம் கருதாமல் மெனக்கிடல் அவர்கிட்ட நிறைய இருக்கும். பாலா அவர்கள் சொன்னது போல ஒரு கதை சொல்றதுக்கே நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா குழந்தைகளுக்கு விதவிதமா அதுவும் நேர்மறை எண்ணங்களை விதைக்கும் விதமாக அவருடைய கதைகள் இருக்கும். அவருக்கு இந்த நேரத்துல இன்னும் பிள்ளைகளுக்காக நிறைய செய்யணும்னு வாழ்த்தி வணங்கி, இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த ஆளுமை சோமா இளங்கோவன் ஐயா, டாக்டர் சோமா இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், சரோஜா அம்மையார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய பணிவான வணக்கத்தினை சொல்றோம். ஏன்னா அதாவது அதிகமா ஐயா வெளியில பேசுறதே தெரியாது. ஆனா பின்னாடி இருந்து எங்களை முன்னாடி மேடையத்தை அழகு பார்க்கக்கூடியவர். அவருக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய பாவேந்தர் அமைப்பின் தலைவர் அன்பிற்கினிய அண்ணான் தான் சொல்வேன் நானு, துரைக்கண்ணன் அவர்களுக்கும் இனிய வரவேற்பை பதிவு செய்கிறேன். இந்த குழந்தைகளை எல்லாம் தயார் செய்து இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கக்கூடிய தூண்களாக இருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களுக்கும் சிறப்பு வணக்கமும் நன்றியும். லாலிபாப் சிறுவர் உலகம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க காத்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வரவேற்பு. முக்கியமாக ஊடக உதவி நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அமெரிக்க டிவி அவர்களுக்கும் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஆதவன் திருக்குறள் வழங்க வருகிறார். ஆதவன் குட்டி வாங்க. வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதவன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போ ஒரு திருக்குறள் சொல்ல போறேன். அதிகாரம் ஊக்கம் உடைமை. குறள் எண் 596. உள்ளுவதெல்லாம் வியர் உள்ளல் மற்றது தள்ளினுன் தள்ளாமை நேர்த்து. Always aim high, even if you miss the target. There is no failure. நினைப்பதெல்லாம் உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும். அது கைகூடாவிட்டாலும் அதற்காக அந்த நினைப்பை விடக்கூடாது. நன்றி, வணக்கம். அருமை தங்கம், அருமை அருமை. ஏன்னா பெரிய பெரிய இலக்கியங்கள் நம்ம படிக்கலைன்னா கூட தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் 2 அடிகள், கிட்டத்தட்ட 2 அடின்னு கூட சொல்ல முடியாது, 1.25 அடியில தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய திருக்குறளையாவது படிங்க குறைந்தபட்சம் அப்படின்னு நான் சொல்றது உண்டு. வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறை ஆதவன் திருக்குறளில் துவங்கி இருப்பது வெகு சிறப்பு. உனக்கு அம்மா அப்பாக்கு உனக்கெல்லாம் சிறப்பு வாழ்த்துக்கள் தங்கம். வாழ்க வளமுடன். நன்றி கண்ணா. அடுத்ததாக முதலாவதாக, அதாவது நம்ம பாவேந்தருக்கு சிறப்பு செய்வதற்காக தினேஷ் ராவ் மலேசியாவிலிருந்து வாங்க கண்ணா. வணக்கம். என் பெயர் தினேஷ் ராவ். நான் மெல்டேவில் உள்ள அழகா தோட்ட தமிழ் பள்ளியில் பயில்கிறேன். நான் இன்று பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் எழுதிய புதிய உலகு செய்வோம் என கவிதையை படிக்க உள்ளேன். புதிய உலகு செய்வோம், புதியதோ ஒரு உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையற்றும் சேர்ப்போம்.
புனிதமோ உடதை எங்கள் உயிரென்று காப்போம். உணர் இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். என என்னும் ஒரு கொடுமைகளை தவிர்ப்போம். உணர்வெனும் கடலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். இயல் பொருள் பயன் தரும் மறுத்திடில் பசிப்போம். ஈவு விண்டாம் எனும் அனைவரும் புசிப்போம். நன்றி. அருமை கண்ணா, ரொம்ப சிறப்பான துவக்கம். புதிய உலகு செய்வோம் அப்படின்னு அழகா பாவேந்தருடைய பாடலை பாடியிருக்கிறீங்க. ரொம்ப சிறப்புடா கண்ணா, வாழ்த்துக்கள். அடுத்த நன்றி அத்தை. மகிழ்ச்சி ராமா. அடுத்ததாக களம் காண்கிறார் சாய் ஸ்ரீநிதி அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து. வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பி. சாய் ஸ்ரீநிதி. நான் நாகை சிம்யா வித்யாலய் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசர் கவிதை. கொட்டும் அரசே, வாழ்வில் எல்லாருக்கும் நலின்பம், எல்லாருக்கும் செல்வங்கள் எட்டும் விளரென்று கொட்டும் அரசே, வாழ்வில் கட்டு தொலைன்று கொட்டும் அரசே, இல்லாமல் பின் இல்லாமல் கல்வி எல்லோருக்கும் என்று சொல்லி கொட்டும் அரசே, வாளில் பொல்லாங்கு தீன்று கொட்டும் அரசே, ஈண்டு பிறந்திருந்தால் தாயின் கடன் எல்லாருக்கும் கடன் என்று கொட்டும் அரசே, வாழ்வில் தேன்மலை பெய்து கொட்டும் அரசே. நன்றி, வணக்கம். பயப்பட வேணாம் தங்கம், அழகா சொன்னீங்களே, ஏன் பயப்படுறீங்க? சூப்பரா இருந்தது. கொட்டும் முரசே கொட்டும் முரசேன்னு ரொம்ப சிறப்பாக பாவேந்தர் பாடலை தந்த சாய் ஸ்ரீநிதி அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள் கண்ணா. வாழ்க வளமுடன். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடமா. அடுத்ததாக ஸ்ரீ ஹர்ஷினி மயிலாப்பூரிலிருந்து. வாங்க தங்கம். வணக்கம். நான் ஸ்ரீ ஹர்ஷினி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் எழுதிய பாடலை பாட போகிறேன். ஒரு தந்தை அவரோட பெண் குழந்தைக்கு இப்பாடலை சொல்கிறார். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல் ஏன் அங்கு நின்றாய்? நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, விலை போட்டு வாங்கவா முடியும்? வேலைதோறும் கற்று வருவதால் படியும் மலைவாளே அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி. தலைவாரி புச்சூடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை படியாத பெண்ணினாய் இருந்தால் கேலி பண்ணுவார் என்னை இவ்வூராய் தெரிந்தால். கடிகாரம் ஓடும் முன்போடு என் கண் அல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடல் சூழ்ந்த தமிழ்நாடு பெண் கல்வி என்கின்றது அன்போடு. நன்றி. அருமை கண்ணா, அருமையான உச்சரிப்பு. நீங்களும் அழகா தலைவாரி பூச்சூடி வந்து அழகா இந்த பாட்டை பாடினீங்க. வாழ்த்துக்கள். சிறப்புட தங்கம். அடுத்ததாக மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக பூங்குழலி அருள்பாலன் திருவாரூரிலிருந்து. அனைவருக்கும் எனது வணக்கம். என் பெயர் ஆ. பூங்குழலி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கவிஞர் பாரதிதாசனை பற்றி பேச வந்துள்ளேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்க உயிருக்கு நேர், உயிருக்கு நேர் என்ற புகழ்பெற்ற பாட்டுக்கு சொந்தக்காரர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்றும் அழைக்கப்படுவார். இவர் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு பிறந்தார். கனகசபை இலக்குமி அம்மாள் இவரது தாய் தந்தை ஆகும். சிறு வயதில் இருந்தே தமிழ் மொழி மீது அதிக பற்று கொண்ட இவர் ஒரு நிகழ்வில் பாரதியின் முன்னாடி நின்று பாடி அவரிடம் பாராட்டு பெற்றார். அதன் பின்புதான் அவரது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் ஒரு எழுத்தாளர், திரைப்பட கதாசிரியர், சிறப்பு கவிஞர் என பல முகம் கொண்டவர்.
அவர் எழுதிய நூல்கள் அகத்தியன் விட்ட புத்துக்கரடி, சத்திமுத்து புலவர், இன்பக்கடல், அமிழ்தியது, அமைதி, அழகின் சிரிப்பு, இசையமுது, இந்தி எதிர்பார்ப்பு பாடல்கள், எது இசை, உலக முன்னுயிர், இது போன்ற நிறைய நூல்களை தமிழுக்கு தந்துள்ளார். இத்தகைய சிறப்புமிக்க கவிஞர் ஏப்ரல் மாதம் 1964 இயற்கை எழுதினார். அவர் நம் உலகை விட்டு மறைந்தாலும் அவரது படைப்புகள் என்றும் புத்துயிர் கொண்டே இருக்கும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமைடா கண்ணா. பூங்குழலி ரொம்ப ஒரு மேடை பேச்சாளர் மாதிரி பயப்படாம அதாவது உடல் மொழி ரொம்ப முக்கியம் பேச்சாளருக்கு. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணா. நன்றி ஆச்சி. மகிழ்ச்சி. அடுத்ததாக யாரு வரீங்க? லித்திகா சாரங்கி வந்தவாசி. வாங்கம்மா. வணக்கம் அத்தை. வணக்கம் கண்ணம்மா. என் பெயர் மோ லித்திகா சாரங்கி. நான் வந்தவாசியிலிருந்து பாரதிதாசன் பாடலை பாடப் போகிறேன். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. கனியை பிழிந்திட்ட சாறு, கனியை பிழிந்திட்ட சாறு, எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. தனிமை சுவையுள்ள சொல்லை, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு நனியுண்டு காதல், நனியுண்டு நனியுண்டு காதல், எங்கள் தமிழுக்கும் நாம் சூட்டிய பெயரதுவே. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. தமிழெங்கள் உயிரென்பதாலே, தமிழெங்கள் உயிரென்பதாலே தரமுண்ட தமிழர்க்கு இப்புவி மேலே. தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்ட தமிழர்க்கு இப்புவி மேலே. தமிழனில் எம் உயிர் பொருளாம், தமிழனில் எம் உயிர் பொருளாம், இன்ப தமிழ் கொன்று மேல் தமிழ் பாடியதாம். இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனலாமுது, வாய்த்தனலாமுது, வாய்த்தனலாமுது. அருமை அருமை கண்ணா. ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய தேனான குரல்ல.
இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது. அந்த பாடலை ரொம்ப அழகா பாடினீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா. நிறைய இன்னமும் பாடுங்கடம்மா. மகிழ்ச்சி. நன்றி அத்தை. சிறப்புடம்மா. அடுத்ததாக மோ சந்தீப் முகுந்தன் வந்தவாசியிலிருந்து. வணக்கம் அத்தை. வணக்கம். என் பெயர் மோ சந்தீப் முகுந்தன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் கவிதை. தூங்கும் புலி எழுந்தது, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும், தூய தமிழை தமிழ் கொண்டு எழுப்பினும், தீங்குறு பகைவரை இவனென்று தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும், பண்டை பெரும் புகழ்ச்சி உடையோர் இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாழ்மையால் ஆண்டோமா இல்லையா, எண்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும், தமிழ் காப்போம் என்றும் அசைந்தாரா இல்லையா, தமிழுக்கு உயிர் தர இசைந்தாரா இல்லையா, தமிழ் வாழ்ந்தால் தமிழரும் வாழ்வார்கள் என்றோ தமிழர் மாதட்டி வந்தாரா இல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும், செந்தமிழ் நெஞ்சம் கொதித்ததா இல்லையா, தில்லி நரிதான் நடிகிற்றா இல்லையா, முந்தா நாள் விட்ட பிஞ்சுகள் தமிழை முறிக்க எண்ணுதல் மடமையா இல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினும், தமிழர் ஒற்றுமை நெறிந்ததா இல்லையா, தக்கைகள் ஆட்சி செறிந்ததா இல்லையா, தமக்கு தமிழகம் அடைமை என்னும் தழக்கு மறவே அருந்ததா இல்லையா, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினும். நன்றி, வணக்கம். அருமை. அதாவது கொஞ்சம் கூட ஒரு தயக்கமே இல்லாம அப்படியே ஒரு புலி வந்து எழுந்து நின்ன மாதிரி, தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்புவோம். அது ரொம்ப அழகா நீங்க தைரியமா எந்த ஒரு பிறழ்ச்சி இல்லாம அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தங்கம். தேங்க்யூ அம்மா. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக கனிஷ் கோவையிலிருந்து. வாங்க கண்ணா. வணக்கம். நான் பாரதிதாசனை பற்றி கூறப் போகிறேன். என் பெயர் கணேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பாரதிதாசனை பற்றி கூறப் போகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் புதுச்சேரியில் ஏப்ரல் 29ஆம் தேதி பிறந்தார். இவரின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீதுள்ள அதிக அன்பினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இவர் தமிழாசிரியராக வேலை செய்தவர். இவர் தமிழை தன் உயிராக நினைத்தவர். இவருக்கு பல சிறப்பு பெயர்கள் உள்ளது. பாவேந்தர், புரட்சி கவிஞர் போன்ற பல சிறப்பு பெயர்கள் உள்ளது. பாரதிதாசன் அவர்கள் நிறைய நூல்களை எழுதியுள்ளார். இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, இளையார் ஆத்திச்சூடி போன்ற பல சிறப்பு நூல்களை எழுதியுள்ளார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே விளங்கு என்று பாடியவர் பாரதிதாசன். இவரை போல நாமும் தமிழை தன் உயிராக நினைத்து வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். அருமை கண்ணா. ஏன் பயப்படுறீங்க? நீங்க அழகா பாடுவீங்க, அழகா பேசுவீங்க, அழகா கதை சொல்லுவீங்க. சூப்பர் கண்ணா. கனிஷ் குட்டி, பயப்படவே வேணாம். ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் கண்ணா. அடுத்ததாக யார் வரீங்க? ரித்விகா கோவையிலிருந்து. வாங்க கண்ணா. வணக்கம். என் பெயர் ரித்விகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நூலை பார்த்து சொல்ல போறீங்க.
மூளைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி மூளைப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி காலையில் பதி கரும்பகற்பதி மாலை இரவில் பொருள் பதும்பதி மூளைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி மூளைப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி கப்பவை கற்கும்பதி வள்ளுவர் சொன்னபதி கற்கத்தான் வேணும் அப்பதி கல்லாதவர்கள் வாழ்வதெப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி முறைப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி அறம்பதி பொருள்பதி அப்பதியே இன்பம் பதி இறந்த தமிழ் நான் மழை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி முறைப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி பொய்யிலே முக்காற்பதி புறத்திலே காற்பதி வையகம் மாறும்படி வைத்துள்ள நோயரை ஒப்புவதெப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி நூலைப்பதி சங்கத்தமிழ் நூலைப்பதி. வணக்கம். அருமை அருமை தங்கமே. அப்படியே பக்கத்துல இருந்திருந்தேன்னா உன்னைய கட்டி பிடிச்சிருந்திருப்பேன். அவ்வளவு அழகா பாடினீங்க கண்ணா. அதுவும் நான் 1ஆம் படிப்பு படிக்கிறேன். 1ஆம் வகுப்பு இல்ல, 1ஆம் படிப்பு. ரொம்ப சிறப்பு. நூலைப்படி ராகத்தோட இனிமையா இருந்துச்சுடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தங்கம். உனக்கு உன்னை பயிற்சி கொடுத்த உங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. அடுத்ததாக நிகிதா வந்தவாசியிலிருந்து. வாங்க கண்ணா. என் பெயர் நிகிதா. நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க பாரு, அத்தைய பார்த்து பேசு, பயப்படாம தைரியமா பேசு. அவளும் நானும் அமுதும் தமிழும் அவளும் நானும் அலையும் கடலும் அவளும் நானும் தவளும் அருளும் அவளும் நானும் வேரும் மரமும் ஆளும் அசைந்தும் நடிப்பும் அணியும் பணியும் அவளும் நானும். நன்றி. அருமை கண்ணா. பொதுவா கவிதை வாசிக்கிறதுக்கு பெரியவங்களே தட்டு தடுமாறுவாங்க. அருமையான பாவேந்தர் கவிதை அவளும் நானும். அத உங்களால முடிஞ்ச அளவுக்கு அழகா வாசிச்சு காமிச்சிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிறைய வாசிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு பயமே இருக்காது, தடுமாற்றமே வராது. சரியா? சூப்பரா வாசிச்சீங்க. வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக பா லவீன் பிரணவ் சென்னையிலிருந்து வராரு. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் லவீன் பிரணவ். நான் முதல் படிக்கிறேன். நான் இன்னைக்கு இளைய ஆத்திச்சூடி சொல்ல போகிறேன். அழுபவன் கோலை ஆவின் பால் இணையது இறைகளில் தூங்கு ஈவது மகிழ்ச்சி உள்ளத்தை பேசு ஊமை போல் இராதே எதியும் மூன்றிப்பார் ஏழில் செய்யவரையும் 5 கலைகையில் ஒற்றுமை வெல்லும் மோரம்போ தெருவில் அப்பை தமிழ்தாய். நன்றி, வணக்கம். அருமை. இளையார் ஆத்திச்சூடிய ஒரு இளையவர் ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்களே. வாழ்த்துக்கள் தங்கம். நிறைய இது மாதிரி தொடர்ந்து சொல்லுங்க. அடுத்ததா பா நித்யா சென்னையிலிருந்து. வாங்க தங்கம். கண்ணம்மா கேமரா இறக்கி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பானித்யா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்றைக்கு பாரதிதாசன் என்கிற கடக சுப்புரத்தினம் ஐயா அவர்கள் இயற்றிய இளையர் ஆத்திச்சூடி கூறப்போகிறேன். 13வதிலிருந்து 65வது வரை. கணக்கில் தேர்ச்சிக்கொள், சரியாய் எழுது, தமிழ் உன் தாய்மொழி, நல்லவனாய் இரு,
பள்ளினை தூய்மை செய், மற்றவர் உதவி செய், வண்டி பார்த்து நட, கல்வி கற்கண்டு கால் விலங்கு கல்லாமை, கிழிந்தாடை கிழிது, கீரை உடல் கிழிது, குப்பை ஆக்காதே, கூனி நடவே, கெட்ட சொல் நீக்கு, கேலி பண்ணாதே, கை தொழில் பழக்கு, கொடியாரை சேரேன், கவ்வி உமிழே, சமமே அனைவரும் சாப்பிடு வேலையோடு, சிரித்து பேசு, சீரினால் சீரு, செக்கெண்ணை ஒழுகு, சேவல் போர் நிமிர்ந்தனில், சையன இகழே, சொல்லை விழுங்கு, சோம்பலோடு நல், தந்தை சொற்படி நட, தாயை கும்பிடு, தின்பாரை நோக்கே, தீ கண்டு விளங்கிடில், துவைத்ததை உடுத்து, தூசியாய் இராதே, தென்னை பயன்கொள், தேடி வளர்த்திடு, தைப்பொங்கல் எளிது, தொலைத்திடு, தோற்பிடும் முயற்சி செய், நரி செயல் காண்றுமே, நாட்டின் பகை தொலை, நினைத்ததை உடன்முடி, நீத பழகு, நுணல் வாயால் கெடும், நூல் பயிர் நாடரும், நெல் விளைத்து குவி, நேரம் வீணாக்கேல், நெய்து தருத்திடும், நொய்யும் பயன்படும், நோய் தீ ஒழுக்கம், பனை பயன் தெரிந்து, காட்டிற்கு தொண்டு சொல், பிற நலம் நாடு, பீலை கண்ணீர் கொலை. நன்றி, வணக்கம். அருமை அருமை கண்ணா. இளையார் ஆத்திச்சூடியில 13ல இருந்து 65 வரைக்கும் சொல்லிருக்கீங்க. உங்க தம்பி 1ல இருந்து 12 வரைக்கும் சொன்னாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிறைய இது மாதிரி தொடர்ந்து படிங்க தங்கம். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகிழ்ச்சி ராமா. அடுத்ததாக அமிழ்தினி ஆம்பூரிலிருந்து. நல்லாவே புக்கு தெரிஞ்சு கேக்குதா அத்தா? கேக்குதுடா கண்ணம்மா, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி வருகை புரிந்திருக்கும் எங்கள் அன்புடன் ஆனந்தியத்தைக்கும் பாசத்திற்குரிய ராஜா மாமா அவர்களுக்கும் திரு துரைக்கண்ணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் அமிழ்தினி. நான் இன்று எனக்கு பிடித்த பாரதிதாசன் பாடல்கள்ல ஒரு சில பாடல்களை உங்கள் முன் சொல்ல போறேன். முதலாவதா சிரித்த முல்லை. முல்லைனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதிலும் சிரித்த முல்லை எவ்வளவு அழகா இருக்கும். பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க, வாங்க கேட்கலாம். மாலை நேரத்தில் சோலையின் பக்கம் சென்றேன். குளிர்ந்த தென்றல் வந்தது. வந்த தென்றலில் வாசம் கமிழ்ந்தது. வாசம் வந்த வசத்தில் திரும்பினேன். சொக்கு பச்சை பட்டுடை பூண்டு படர்ந்து கிடந்தது. குலுக்கென்று சிரித்தது முல்லை. மலர்கொடி கண்டேன், மகிழ்ச்சி கொண்டேன். உதய சூரியன். நீங்க சூரியன் உதிக்கதை பார்த்திருக்கீங்களா? எவ்வளவு அழகா இருக்கும். காலையில அந்த நிறமே வேற நிறம். அது எவ்வளவு அழகா இவர் சொல்லி இருக்காரு. உலகமிசை உணர்வெழுப்பி கீழ் திசையின் மீதில் உதைத்து விட்டான் செங்கதிரோன். தகத்த காயம் பார், விலகிற்று காரிருள்தான், பறந்தது பார் அயர்வு, இன்னிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான். அடடா, தமிழின் இனிமை. இந்த தொகுதியில ஒரு தமிழை எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு பாவேந்தர் பாரதிதாசன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாவிட ஏறிய சுவையும், நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர், பயிலுறும் மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து வீட்டின் முறையார், தயை மிகு உடையாள் அன்னை என்னை சந்ததம் மறவா தந்தை, குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, அயலவராகும் வண்ணம் தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர், நீல சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர்வெண் நிலவாம், காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம், மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி, மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தை எழுத தரமோ. எங்கள் தமிழ் இந்த ஒரு தொகுதியில எவ்வளவு அழகா பாரதிதாசன் சொல்லியிருக்காரு எங்கள் தமிழ்ங்கிற பாடல்ல. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கின்பம் தரும்படி வாய்த்த நல்ல அமுது, தனியை பிளந்திட்ட சாறு எங்கள் கதையினில் உயர்ந்திடையாம் பெற்ற பேரு, தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழினில் வேறெங்கும் யாம் கண்டதில்லை, நனியுண்டு காதல் தமிழ்நாட்டின் மீதில் யாவருக்குமே தமிழ் மீதில்
தமிழெங்கள் உயிரென்பதாலே வெல்லும் தரமுண்டு தமிழருக்கு இப்புவி மேலே. தமிழ் மண்ணின் உயிர் பொருளாம் இன்பத் தமிழ் குன்றுமேல் தமிழ்நாடெங்கும் இருளாம். தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு செய்வோம் நாளும் நல்லது உண்டு. தமிழென்று தோள் தட்டி ஆடு இன்பத் தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு. பெண்களை பத்தி இவர் நிறைய எழுதியிருக்காரு. அதுல கைமை பெண் அப்படின்னு ஒரு தொகுதி இருக்குது. அது எவ்வளவு அழகா இருக்குது. அந்த பாடலை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஒரு பெண்ணோட துயர் இப்படி பாக்குறதுக்கு உங்களுக்கு கண்ணே இழந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி மாதிரி அந்த பாடலை கேட்டிருக்கிறாரு. கேட்கலாமா? கண்ணிழந்தீரோ கண்ணிழந்தீரோ உங்கள் கருத்திழந்தீரோ, பெண் கொடி தன் துணை இழந்தால் பின் துணை கொள்வதிலே மண்ணில் உமக்காவதென்ன? வாழ்வறிந்தோரே வாழ்வறிந்தோரே மங்கை மாறை ஈன்றோரே, மாலையிட்ட மணவாளன் இறந்து விட்டால் மங்கை நல்லால் என் செய்வாள்? அவளை யாழையிட்ட கரும்பாக்கி உலக துன்பங்கள் அணுவளவும் அடையாமல் சாகச் செய்தீர். பெண்டிழந்த குமரன் மனம் பெண்டு கொள்ளல் கண்டிருந்தும் கைம்பெண் எனும் கதை சொல்லலாமோ? கதை சொல்லலாமோ? பெண்கள் வதை கொள்ளலாமோ? நம்ம உலகத்தை எப்படி இருந்தா ஒரு அழகா இருக்கும்னு சொல்லி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாடலை எழுதியிருக்கிறாரு. அதுதான் புதிய உலகு செய்வோம். அந்த பாடல்ல நம்மளோட உலகம் எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், புனிதமோடு எங்கள் உயிர் என்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியனில் நனைப்போம், இது எமதெனும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இயல் பொருள் பயன் தர மறுத்திடல் பசிப்போம், இவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். வீரத்தமிழன் அப்படிங்கிற ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடல்ல ஒரு தமிழன் எப்படி இருக்கலாம்னு ராவணனோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. கேக்குறீங்களா இந்த பாடல? தென் திசையை பார்க்கின்றேன் என் சொல்வேன் என்ற சிந்தையெல்லாம் தோள்கள் எல்லாம் பூரிக்குது அடடா. அன்றந்த லங்கையினை ஆண்ட மரத் தமிழன் ஐ2 திசை முகத்தும் தன் புகழை வைத்தோன், குன்றெடுக்கும் பெரும் தோளான் கொடை கொடுக்கும் கையான், புள்ளனதி செயல் செய்யும் கூட்டத்தின் கூற்றம். என் தமிழர் மூதாதை என் தமிழர் பெருமான் ராவணன் தான், அவன் நாமம் இவ்வுலகம் அறியும். வஞ்சக விபூஷணனின் அண்ணன் என்று தன்னை வையத்தோர் சொல்லும் மா வழிக்கே அஞ்சும் நெஞ்சகனை, நையாளி நரம்புதனை தடவி நிறைய இசை செவி அமுது தரும் உலகம் தன்னை, நெஞ்சமதே சாதல் வர நேத்திடினும் சூழ்ச்சி விரும் பாத பெருந்தகையை தமிழ் மறைகள் 4ம் சஞ்சரிக்கும் நாவாலே வாழ்த்துகிற தமிழன் தமிழன் என்பேன், மற்றவரை சழக்கர் எனச் சொல்வேன். வீழ்ச்சியுறு தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், திசையொடிந்த தேகத்தில் வெண்மை வேண்டும். சூழ்ச்சிதனை பொறாமை தன்னை தவையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காட்சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும், கீழ்ச்செயல்கள் விட வேண்டும். ராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும். அடுத்ததாக ஒரு பெண் இருக்காங்க. எப்பவுமே ஒரு பெண்ணை பள்ளிக்கூடத்துல அனுப்பி அதை அழகு பாக்குறதா ஒரு அப்பாவோட ஆசையே. அதே மாதிரி ஒரு பொண்ணு அடம் பிடிக்கிறாங்க, நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு. அது எவ்வளவு ஒரு அழகான கவிதையை எழுதியிருக்கிறாரு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாலும் நன்னை, சிலை போல ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலைதோறும் கற்று வருவதால் படியும். மலை வாழை போலல்லவோ கல்வி, நீ வயிறார உண்ணுவாய் போ என் புதல்வி. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார், உன்னை இந்த ஊரார் தெரிந்தால் கடிகாரம் ஓடுமின் ஓடு என் பொன்னல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதாய் இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது, கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி என்கின்றது அன்போடு. இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். படிப்பின் முக்கியத்துவத்தை அழகாக சொல்கிறார் இப்பாடலில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். படி படி நூலை படி சங்க தமிழ் நூலை படி, முறைப்படி நூலை படி, காலை படி கடும் பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம் போட்டி பருளைப்படி,
அப்படியே இன்பம் படி, இறந்தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, தொடங்கையிலே வருந்தும்படி இருப்பிடும் மூச்சுப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்று ஆன்றோர் சொற்படி நூலைப்படி. நன்றி, வணக்கம். அருமை தங்கமே. அப்படியே விர்ச்சுவலா உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிற அத்தை. எங்களோட தமிழ் அணுகுண்டு தான் எங்க அமிழ்தினி. எப்பவுமே உன்னுடைய பாடலும் சரி, பேச்சும் சரி, நடனமும் சிறந்த நடனம் கூட ஆடுவா பரதம். எல்லா முக்கலைகளும் உனக்கு வந்து தமிழ் தாய் உனக்கு கொடுத்திருக்கிறாங்க. எப்பவும் இன்னும் 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 வாழ்க்கையில வந்து நிறைய உயரத்துக்கு வரணும்னு அன்போட வாழ்த்துறேன்டா தங்கம். பாரு நிறைய பேர் உனக்கு இங்க சைடுல கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க, கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி அப்படியே தெரிக்கிற மாதிரி ஒரு பேச்சு, எப்பொழுதும் போல சிறப்பு. வாழ்த்துக்கள் தங்கம். ரொம்ப நன்றி. மகிழ்ச்சிடாமா, மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக நமச்சிவாயம் பெருந்துறையிலிருந்து வாங்க கண்ணா. அத்தே வணக்கம். அத்தே வணக்கம். என் பேர் நமச்சிவாயம். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எங்கள் வாழ்வும் கூற போகிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டு, திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்தோம். சங்கே முழங்கு. பொங்கு தமிழருக்கு இன்னழுத்த சங்காரம் ஜிமன சங்கே முழங்கு. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல காவிரி போல கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். மங்குருதி தண்ணி அமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை நன்றி. அருமை கண்ணா. நிறைய முன்னேற்றம். முதல்ல ரொம்ப பயப்படுவீங்க, அம்மா பக்கத்துல இல்லாம பேசவே மாட்டீங்க. இப்போ தனியா உட்கார்ந்து கம்பீரமா பாவேந்தருடைய பாடல் வரிகள் எல்லாம் அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் கண்ணா. தொடர்ந்து பேசி பேசி பழகுனீங்கன்னா இன்னும் சிறப்பா பேசலாம். சரியா? வாழ்த்துக்கள் குட்டி. நல்லது ராமா. அடுத்ததாக இந்துமித்ரா வந்தவாசியிலிருந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் இந்துமித்ரா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பாரதிதாசன் அவர்களின் கவிதையை சொல்ல வந்துள்ளேன். நீரோடை நிலம் கிழிக்க, நெடுமரங்கள் நிறைந்து பெருங்காடாக்க, பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க, பருக்கை கல்லின் நெடுங்குன்றல் பிளஞ்சேர, பாம்பு கூட்டம் போராட பாழ்நிலத்தை அந்நாளில் புதுக்கியவர் யார்? அழகின் நகர் உருவாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும், ஆரத்தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைவிக்கும் நிறையுழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைகள் யார் கை? பொற்றுக்களை கடல் முத்துக்களை மணி குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சு எவரின் மூச்சு? அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்தது யார்? இக்கால நால்வரனும் அன்றிருந்த இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி புக்க பயன் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலும் அனலும் பொழுதுதோறும் புனலும் மணலும் சேற்று நிற்கும் கக்கும் விஷ பாம்பு நிற்கும் பிளர்ந்திருக்கும் கடும் பசிக்கும் இடையரா நோய்களுக்கும்
பலியாகி கால், கைகள் மற்றும் உடல்கள் சிந்தும் பச்சை இரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சரியாத வருவாயாக உடையதாக தந்தவர் எவர்? அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏமாற்றி கொண்டோன் புலி வேஷம் போடுகின்றான். பொதுமக்களுக்கு புல்லளவாவது மதிப்பு தருகின்றானா? சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறு விஷயம், சிறிய கதை. நமக்கெல்லாம் உயிரின் வாதை. ஒரு மனிதனின் தேவைக்கே இத்தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். நன்றி. மகிழ்ச்சிடா கண்ணா. நீரோடை நிலம் கிழிக்க ரொம்ப அழகான ஒரு கவிதை. அத வந்து தெளிவா உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தயக்கம் உங்ககிட்ட இருந்தது, பயம் இருந்தது. பயப்படவே வேணாம். எல்லாரும் உங்க கூட தான் இருக்கோம். பயப்படவே வேண்டாம். ரசிச்சு கேட்டுட்டு இருந்தோம். வாழ்த்துக்கள் கண்ணா. மேலும் மேலும் நிறைய இத மாதிரி படிச்சு படிச்சு பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து விழும் வார்த்தைகள் எல்லாமே. சரியா? வாழ்த்துக்கள் தங்கம். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக தேஜஸ்வினி வந்தவாசியிலிருந்து. வாங்க தங்கம். தேஜஸ்வினி. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேஜஸ்வினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கனியிடையே பாரதிதாசன் பாடலை பாட போகிறேன். கனியிடை ஏறிய சுழியும் முட்டல் கனியிடை ஏறிய சாலும் பனிமலர் ஏறிய தேரும் காற்றும் பாகடி ஏறிய சுழியும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரின நீரும் இனியிட என்மை தமிழை என்னுயிர் என்னை கண்டி. வணக்கம். அழகுடா தங்கம். அப்படியே பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே. என்ன வகுப்பு படிக்கிறீங்க? 3ஆம் வகுப்பு போகிறேன் அத்தை. மகிழ்ச்சிடா. ரொம்ப அழகா இருந்துச்சு. பாப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. கனியிடை நீங்க பேசுறதே ஒரு கனி சாப்பிட்டா மாதிரி இருந்துச்சு அத்தைக்கு. ரொம்ப அழகா இருந்தது. வாழ்த்துக்கள் தங்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக களம் காண்கிறார் வர்ஷினி அவர்கள் வந்தவாசியிலிருந்து. வாங்க கண்ணா. வர்ஷினி குட்டி. வணக்கம் அத்தை. வணக்கம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை பாடல் வரிகள் சொந்தக்காரர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் ஐயாவின் வாழ்க்கை வரலாறு குறித்து சில கருத்துக்களை கூற விழைகிறேன். பாரதிதாசன் அவர்கள் ஏப்ரல் 29ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு புதுச்சேரியில் பிறந்தார். இவருடைய தந்தையார் கனகசபை முதலியார், தாயார் இலக்குமி அம்மாள். இவற்றின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் என்பதாகும். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என பெயரை மாற்றிக்கொண்டார். பாரதிதாசன் அவர்கள் தமிழாசிரியர், கவிஞர், அரசியல்வாதி, திரைக்கதாசிரியர், எழுத்தாளர் என பல்வேறு துறைகளில் தமிழ் மொழியின் இனிமையை மக்களிடம் எடுத்து சென்றார். சிறு வயது முதலே சுவைமிக்க பாடல்கள் எழுதும் திறன் பெற்றிருந்தார். புரட்சிகரமான பாடல்கள் மூலம் தமிழ் மக்களுக்கு எழுச்சி ஊட்டியதால் புரட்சி கவிஞர் என பெரியார் மூலம் அழைக்கப்பட்டார். பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், குயில், குறிஞ்சி திட்டு, பாரதிதாசன் ஆத்திச்சூடி, முல்லைக்காடு, பெண்கள் விடுதலை போன்ற பாரதிதாசனின் படைப்புகள் ஆகும். 1970ஆம் ஆண்டு அவர் மறைவிற்கு பின் பிசிராந்தையார் நாடகத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. அவர் மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் அவர் தமிழ் மொழிக்கு அந்திய தொன்று மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்கும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
ஆனந்தி, நீங்க மியூட்ல பேசுறீங்க கவிஞரே. ஓ, மன்னிக்கணும். ரொம்ப சிறப்பான பேச்சு கண்ணா, வர்ஷினி குட்டி. ரொம்ப அழகா இருந்தது. உச்சரிப்பு ரொம்ப தெளிவா இருந்தது. இன்னும் நிறைய தமிழ் தாயோட கரம் பிடித்து இன்னும் மேல வரணும்னு உனக்கு வாழ்த்து சொன்னேன். வாழ்த்துக்கள் தங்கம். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக நன்மாறன் மகாராஷ்டிராவிலிருந்து. அவங்களுக்கு தமிழ் அவங்க புழக்கத்துல அவங்க வீட்ல பேசலைன்னா கூட தமிழ் மேல இருக்கக்கூடிய தீராத ஒரு அன்பால அவங்க முதல் முயற்சியாக இன்னைக்கு மேடை ஏறுறாங்க. அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. நாங்க இருக்கோம், தைரியமா பேசுங்க. வாங்க கண்ணா. என் பேரு நன்மாறன். நான் படிக்கிறேன் 3வது கிளாஸ். நான் இப்ப சொல்ல போறேன். இது ஒரு ஆத்திச்சூடி. புற்றி கைவிடு, பூச்செடி வளர்த்திடு, பெற்றதை பேணி காத்திடு, பேரசை தவிர பையும் படிப்போம், பொய் பேசாதே, மாடு செல்வம் முட்டவன் முக்கணி, மூட்டவோ சொல் கேள், மெட்டன பேசு, மேலவ கத்துவர், மல்லினம் காத்தசை, மொழிகளில் தமிழ் முதல், வள்ளுவர் நூலையில் வாழ்வ வீரரை போட்டு வெண்தமிழ் ஐயன் நூல் ஆய்வு செய், ஒழுகு ஒட்டுமை, தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவி உண்டு தான் உண்டு என்போன் சின்னதோடு கடுகு போல் உள்ளம் கொண்டோம். நன்றி அத்தா. மகிழ்ச்சிடா தங்கம். அழகா சொன்னீங்களே. முதல் முறை சொல்ற மாதிரியே இல்ல, தைரியமா ஜம்முன்னு உட்கார்ந்து அழகா சொன்னீங்க. அதுவும் மழலை மொழியில பாவேந்தர் வரிகளை கேட்கறதுக்கு கசக்குமா என்ன? அவ்வளவு நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் குட்டி. தொடர்ந்து இதே மாதிரி தமிழ்ல நீங்க பயிற்சி எடுத்துட்டே இருக்கணும். சரியா? மகிழ்ச்சி கண்ணா. ஓகே ஆண்டி. நன்றி அத்தா. மகிழ்ச்சிடாமா. அடுத்ததாக ரிஷப் ஹோசூரில் இருந்து வராங்க. நான் விரும்பும் கவிஞர். வாங்க ரிஷப் கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்ல போற கட்டுரை நான் விரும்பும் கவிஞர். முன்னுரை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், முழங்கும் காலம் இக்காலம். முழக்கத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் பாவேந்தர் மக்களுள் பாவேந்தர் பாரதிதாசனார். இவரே நான் விரும்பும் கவிஞர். பிறப்பும் இளமையும் கனக சுப்புரத்தினம் என இயற்பெயர் கொண்ட பாவேந்தர் 29/4/1891 புதுச்சேரியில் கனகசபை லக்குமி அம்மையாருக்கு மகனாய் பிறந்தார். இளம் வயதிலே பிரெஞ்சு மொழியும் தமிழ் மொழியும் கற்றார். 18ஆம் வயதிலே அரசினர் பள்ளியில் தமிழாசிரியராக அமர்ந்தார். மகாகவி பாரதியார் மீது கொண்ட அன்பால் தனது பெயரை பாரதிதாசன் என சூட்டிக் கொண்டார். தமிழ் பற்று. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தாயை பறித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடு, ஆனால் தமிழை பறித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடாதே. சமுதாய பார்வை. சாதி இருக்கின்ற தென்பானம் இருக்கின்றானே என சாதி வெறியை சாடினார். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கின்றன என இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என பொது உடைமை கருத்துக்களின் சொந்தக்காரர் பாவேந்தர். முடிவுரை. உடல் வலிமையும் உள்ள திறமையும் உண்மை பேசும் பண்பும் நேர்மையும் மொழிப்பற்று
மற்றும் இனப்பற்றும் என்பது பாரதிதாசனின் கனவு. அதை நினைவாக்குவதே நமது கடமையாகும். நன்றி, வணக்கம். அருமை தங்கம். கேமராவை கொஞ்சம் ஒரே இடத்துல வச்சுட்டு பேசுங்க. அடுத்து பேசக்கூடியவங்க ஏதோ ரோலர் கோஸ்டர்ல கூட்டு போன மாதிரியே இருந்துச்சு அத்தைய. அதனால ரொம்ப அழகா இருந்தது. முன்னுரை முடிவுரை எல்லாம் ஒரு ஆய்வு கட்டுரை சொல்ற மாதிரி ஒரு அழகான ஒரு கட்டுரை பேச்சு உங்களோடது. மகிழ்ச்சி. தோழி, கேமராவை ஒரே இடத்துல வச்சு குழந்தைய நிக்க வச்சு பேசுங்க. நல்லது. அடுத்ததாக தன்னுடைய பேச்சை கொடுக்க வருகிறார் தில்ஷன். வாங்க கண்ணா. வணக்கம், என் பெயர் தில்ஷன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது பாவேந்தர் பாரதிதாசனின் கவிதைகளை கூற வந்திருக்கிறேன். புதியதா உலகம் செய்வோம், திசைத்தும் சேர்ப்போம். தன் தாயை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடு, தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடாதே. எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்கள தமிழென்று சங்கே முழங்கு. என்ன துணிபவனுக்கும் செய்ய துணிபவனுக்கே தான் வெற்றி கிட்டும். நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலைப்படி கடும்பகல் படி மாலை இரவு என்று பொருள்படும் படி. தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி கண்ணா. அழகா தெளிவா உச்சரிப்பு இருந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாவே பேசலாம். வாழ்த்துக்கள் கண்ணம்மா, வாழ்த்து. அடுத்ததாக இப்ப பேச வராங்க அனந்தராஸ்ரீ. கண்ணா, வந்தவாசியிலிருந்து அனந்தராஸ்ரீ இணைஞ்சிட்டீங்களாமா? அனந்தராஸ்ரீ, கொஞ்சம் கம்மியா இருக்குடாமா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. இப்ப கேக்குதா? பரவாயில்ல, பேசுங்க. வணக்கம், என் பெயர் ஸ்ரீ அனந்தராஸ்ரீ. இப்ப நான் கேமராவை இறக்கி வச்சுக்கோ கண்ணம்மா. கேமராவை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கோ. சரி, பேசு. பாரதிதாசன் கவிதைகள்ல முல்லைக்காடுங்கிற ஒரு நூல்ல அந்நிய ஏசல் அப்படிங்கிற ஒரு கவிதைய பாட போறேன். இது நகைச்சுவை கவிதை. வாங்க பாட்டுக்குள்ள போலாம். அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக, நல்ல அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. கண்ணாலம் பண்ணியாச்சு, கழுத்தில் தாலி கட்டியாச்சு, பின்னாக்கு சேலை பிழிய பெரிய குலமும் சேராய் போச்சு. அண்ணி வந்தார்கள் நல்ல அண்ணாவுக்காக. எட்டி பிடித்திடலாம் 2 அங்குலம் ஜடை நுனிதான், பட்டி வெள்ளாட்டு வாளை போல மேலே பார்க்கும்படி. நத்தை பல் சொட்டை மூக்கு, நாவற்ற பழ மேனியிலே கத்தாழை நாற்றம், எங்கள் கழுத்தை நெட்டி தள்ளிடுதே. அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. அழுக்கு சுமந்து செல்லும் அழகு வெள்ளை முககுதிரை, வழுக்காது நடைப்பது போல் வாய்த்த நடை என்ன சொல்வேன். அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. கோல் போல் இடுப்புக்கொரு கோல ஒட்டியானம் செய்ய பேல் கட்டு வாங்க வேண்டும், பிரித்து தகட்டை எடுக்க வேணும். அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. பக்குவமாய் பேசும்போது பாய்ந்து வரும் குரல் ஒலிதான், செக்காடும் சங்கீதமே செவியில் துளைத்திடுதே. அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. நல்ல அண்ணி வந்தார்கள் எங்கள் அண்ணாவுக்காக. நன்றி, வணக்கம். அருமை, அருமை கண்ணா. நகைச்சுவையான ஒரு கவிதை. அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தோட அழகா படிச்சீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. வாழ்த்துக்கள் தங்கம், வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ராமா. அடுத்ததாக கோவையிலிருந்து ரித்விக். ரித்விக், வாங்க. ரித்விக் அண்ணா, இணைப்புல இருக்கீங்களா? சரி. அடுத்ததாக அல்வாஃபிகா. அல்வாஃபிகா, அல்வாஃபிகா குட்டி இணைப்புல இருக்கீங்களா? சரி. அடுத்து டேவிஸ் இமானுவேல், கோயம்புத்தூர்ல இருந்து. வாங்க கண்ணா. டேவிஸ் இணைப்புல இருக்கீங்களா? கேக்குதுமா.
நல்லதப்பா. கண்ணா ஒரு நிமிஷமா, ஒரே ஒரு நிமிஷம். சரியா கேட்கல. கொஞ்சம் சத்தமா பேசு கண்ணா. கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்குமா. அதுல ஏதாவது இயர்பட்ஸ் ஏதாவது வச்சிருந்தா அதை எடுத்துருங்க, டைரக்டா பேச சொல்லுங்க. ஒரு இரைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கேக்குதுங்களா? சரி பரவாயில்ல கண்ணா, முடிஞ்ச வரைக்கும் சத்தமா பேசு தங்கம். ரித்விக் ஒரு நிமிடம். நீ நீ வந்து வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்றியா? வீடியோ ஆஃப் பண்ணுங்க. ஒருவேளை உங்க நெட் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ இப்ப பெட்டரா இருக்கு. இப்ப பாடுமா. தம்பி மெய் சொல்லல் நல்லதப்பா. கண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ கண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ உண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ உண்டதை சொல்லென்று சொன்னாலும் நீ மண்டையுடைக்க வந்தாலும் நீ மண்டையுடைக்க வந்தாலும் நீ போரில் கொண்டு வந்தும் தந்தாலும் போரில் கொண்டு வந்து தந்தாலும் மெய் சொல்ல நல்லதப்பா. தம்பி மெய் சொல் நல்லதப்பா. தம்பி மெய் சொல்ல நல்லதப்பா. அருமை கண்ணா. டேவிஸ் ரொம்ப அழகா பாடினீங்க. அதாவது அப்படியே இனிமையா இருந்தது. குழல் இசை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா வள்ளுவர். அது மாதிரி நீ அழகா இனிமையா மென்மையா பாடின. நல்லா இருந்தது கண்ணா, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ராமா. அடுத்ததாக நிறைவாக மைத்ரேயி கண்ணா வாங்க. திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் புரட்சி கவிஞர் பாவேந்திரன் பாரதிதாசன் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளுக்கு வாழ்த்துரை வழங்கிய துரைக்கண்ணன் மாமா அவர்களுக்கும், நம்மளுக்கு நன்றியுரை வழங்க உள்ள நமது கன்னிக்கோவில் ராஜா மாமா அவர்களுக்கும், நமது அன்புடன் ஆனந்தியத்தை அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் ஜே மைத்ரேயி. நான் வந்தவாசியிலிருந்து பேசுகிறேன். நான் இப்ப பாரதிதாசன் எழுதிய தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடலை பாட போகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் அந்த தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கும் மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். கவிதைக்கு வைரத்தின் வாள். கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயர்வுக்கு நீர். உயிருக்கு நேர்.
இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிடா அம்மா, ரொம்ப அழகா இருந்தது. அதாவது நிறைவு பாடல் வந்து இன்னுமே சிறப்பா அழகாக உங்களோட குரல்ல இனிமையா பாடினதுக்கு நன்றிடா கண்ணா. மீண்டும் இப்ப வந்து நன்றி அத்தை. மகிழ்ச்சி தங்கம். ரித்விக் அல்வாஃபிகா இணைப்புல இருக்கீங்களாமா? ரித்விக் அல்வாஃபிகா, நல்லது, இணைப்புல அவங்க இல்ல. சரி, இதுவரைக்கும் ரொம்ப அழகாக பாவேந்தர் அவர்களை கொண்டாடி எல்லா குழந்தைகளும் கவிதை, கட்டுரை, பாடல் அப்படின்னு அசத்திட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல சொல்லி எல்லார் சார்பாவும் உங்களுக்கு ஒரு கைத்தட்டி ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நானு. இப்ப